ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம லீட் கோட் 73 சீரிஸ்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஹலோ ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம லீட் கோட் 73 சீரிஸ்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இனிஷியலா இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா str1 and str2 சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூல மேக்ஸிமம் லாங்கஸ்ட் ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம லீட் கோட் 73 சீரிஸ்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இனிஷியலா நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு str1 and str2 சொல்லி ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸ்ல மேக்ஸிமம் அதாவது லாங்கஸ்ட் நம்பர் ஆஃப் லாங்கஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ டிவைட் பண்ற லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங். ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம லீட் கோட் 73 சீரிஸ்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் ஸ்ட்ரிங் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இனிஷியலா நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு str1 and str2 சொல்லி ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூல லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ வெயிட் பண்ற மாதிரி இருக்க லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த str1ல abc abc இருக்கு. அதே மாதிரி str2ல abc மட்டும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் டிவைட் பண்ற லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் which means ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலயும் காமனா இருக்க வேர்டுன்னு பாத்தீங்கன்னா abc. ஸோ இந்த abc அப்படின்றது இந்த str2 இருக்கு. இந்த அதே மாதிரி abc str1லயும் இருக்கு. abc இதுல ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது, ஆனா இதுல ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ which means சரி நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணி போடுறது பிரச்சனை என்ன சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்கும். இது வந்து சரி வராது. நீ ஃப்ளூவெண்ட்டாக வந்து பேசணும். அப்படி இல்லைன்னா நீ பண்ணவே கூடாது. இருக்கிறதே டைம் வேஸ்ட். சரியா? ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம லீட் கோட் 73 சீரிஸ்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்கணும். இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு str1 and str2 சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூல லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ டிவைட் பண்ற மாதிரி இருக்க லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க str1ல பாத்தீங்க அப்படின்னா abc abc இருக்கு. அதே மாதிரி str2ல பாத்தீங்க அப்படின்னா abc மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் டிவைட் பண்ற ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கேஸ்ல இந்த abc அப்படின்றது இந்த str2லயும் இருக்கு, இந்த str1லயும் இருக்கு. அதாவது str2ல ஒரு டைம் வருது, இந்த str2ல ரெண்டு டைம் வருது. ஸோ அப்படின்றப்ப இந்த கேஸ்ல நம்ம abc அப்படின்னு பண்ணலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் str1 சொல்லிட்டு ab ab abன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ இருக்கு. அதே மாதிரி str2ல ab ab இருக்கு. ஸோ இப்போ இதுவுமே பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ற லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் அதாவது இந்த இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ டிவைட் பண்ணணும், செகண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ டிவைட் பண்ற மாதிரி இருக்கு. லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா ab ab இருக்கு. இதுல ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த ab அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்துட்டு ரெண்டு டைம் இதுல str2ல ரிப்பீட் ஆகுது. ஸோ 1 2 அதே மாதிரி இந்த str1ல பாத்தீங்கன்னா ab அப்படின்றது மூணு டைம் ரிப்பீட் ஆகுது 1 2 3. ஸோ அப்படின்றப்ப இந்த கேஸ்ல நம்ம வந்து இங்க ab அப்படின்றத நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் கொஸ்டின். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ நமக்கு இதுல இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஜிசி ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லிட்டு ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ரெண்டோட லென்த்தை கால்குலேட் பண்றேன். எதுக்காக அப்படின்னா நம்ம லென்த்தை வச்சு தான் இதோட மினிமம் எவ்வளவு கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுல வந்து அதேதான். ஸோ ஏபிசி இருக்கு, ஏபிசி இருக்கு. ஸோ str1ல அதே மாதிரி str2ல ஏபிசி மட்டும் இருக்கு. அப்படின்றப்ப ரெண்டு டிவைட் பண்ற வேல்யூ லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ன்றது மினிமம் லென்த்தா இருந்தா மட்டும் தான் ரெண்டுமே டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் இதோட மினிமம் கால்குலேட் பண்றதுக்காக லென்த் 1 அண்ட் லென்த் 2 சொல்லிட்டு ரெண்டோட ஸ்ட்ரிங் வேல்யூ எடுத்துக்கிறேன். எடுத்து நான் ஐடேட் பண்றேன். ஸோ இதுல என்ன இனிஷியலா ஐ பாயிண்டர் மினிமம் ஆஃப் இந்த லென்த் 1 அண்ட் லென்த் 2 இந்த ரெண்டு லென்த்லயுமே எந்த வேல்யூ வந்து மினிமமா இருக்கும் அந்த வேல்யூவை நான் வந்து பாயிண்டரா வச்சுக்கிறேன். பாயிண்டரா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடேட் அதாவது பேக்வேர்ட்ல ஐடேட் பண்றேன். அடுத்தது இந்த வேல்யூன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்த ஸ்ட்ரிங் வேல்யூ ப்ராப்பரான ஸ்ட்ரிங் தானா அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த வேல்யூன்ற ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது பாத்தீங்க அப்படின்னா சேம் மாதிரி தான் ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2 சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ எடுத்துக்குது. இன்ட் கே அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு ஹைட்ரேட் ஆகி வர வேல்யூ. ஸோ மினிமம் என்ன வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ நமக்கு இங்க வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வருது. அடுத்து இதுலயும் வந்து ரெண்டோட லென்த் செக் பண்றேன். இப்போ வந்திருக்கிற இந்த லென்த் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண இந்த லென்த் வந்திருக்கிற இந்த கே வேல்யூ அதாவது கே வேல்யூ அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க ஐ பாயிண்டர் வேல்யூ தான். ஸோ அந்த ஐ பாயிண்டர் வேல்யூ நமக்கு இந்த இதோட லென்த்தை டிவைட் பண்ணும்போது நமக்கு மீதி எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல இது வேல்யூ நம்ம கணக்கிடலாமா? ஸோ அதனால நான் செக் பண்றேன். ஸோ இந்த லென்த் 1 இந்த வந்திருக்க வேல்யூ வச்சு டிவைட் பண்றேன். ஸோ ஆர் இது வந்து கிரேட்டர் தன் 0 இருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. அதே மாதிரி லென்த் 2 செக் பண்றேன். லென்த் 2 டிவைட் பை கே கிரேட்டர் தன் 0 இருக்கு அப்படின்னா நான் ஃபால்ஸ் கொடுத்துறேன். விச் மீன்ஸ் ஸோ இப்போ நமக்கு 5 இதோட லென்த் இருக்கு. ஸோ நம்ம கே பாயிண்டர் வேல்யூ நம்ம ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ 5 டிவைட் பை 2 நமக்கு வந்து ரிட்டர்ன் நமக்கு மீதி 1 இருக்கும். அப்படின்றப்ப இது வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரிங் கிடையாது. ரெண்டு டிவைட் பண்ற வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூ கிடையாதுன்றதுனால நீங்க வந்து இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்ற பட்சத்துல எல்ஸ் நான் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிருக்கேன். இந்த வேல்யூ என்ன பண்ணுது அப்படின்னா இதாவது இந்த வந்திருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூல பேஸை செக் பண்ணுது. பேஸ் மீன்ஸ் அதாவது ஏபிசி பார்த்தோம் இல்லைங்க. ஸோ இங்க ஏபிசி அப்படின்ற வேல்யூ இருக்கு. அதே மாதிரி ஏபிசி இருக்கு. இந்த ஏபிசின்றது ரெண்டு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இதை வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு செக் பண்றதுக்காக ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் வேல்யூல 0 வரைக்கும் வந்து இந்த கே வேல்யூ அது வரையும் எடுத்து வச்சுக்க சப்ஸ்ட்ரிங் வேல்யூவா n1ன்றது லென்த் 1 டிவைட் பை கே அதே மாதிரி n2ன்றது லென்த் 2 டிவைட் பை கே டிக்ளேர் பண்ணிருக்கேன்.
ஸோ இங்க ஜாயின் வேர்ட்ஸ்ன்றத செக் பண்றேன். ஸோ ஜாயின் வேர்ட்ஸ்ன்றது என்னன்னா, இந்த வந்திருக்க 2 ஸ்ட்ரிங் வேல்யூ, அதாவது ஸோ இந்த பேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேஸ் வேல்யூவோட இந்த N1 ஓட லென்த்தை செக் பண்றேன். ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூ ஐடென்டிட்டி செக் பண்றேன். ஸோ இப்போ இந்த இதுல நமக்கு N1 ஓட வேல்யூவும் N2 ஓட வேல்யூவும் வந்துட்டு ஈவனா இருக்குன்ற பட்சத்துல நான் இங்க ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ அந்த பூலியன் வேல்யூ ட்ரூ ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இது ட்ரூவா இருக்குன்ற இந்த கேஸ்ல நான் STR1 ஓட சப்ஸ்ட்ரிங் 0 இன்டு ஐ அப்படின்னா அதாவது 0 இன்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 0 இன்டெக்ஸ்ல இருந்து இந்த ஐ பாயிண்டர் வேல்யூ எங்க ட்ரூ ஆகுதோ அது வரையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, கொடுத்த வேல்யூ வந்து எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்ற பட்சத்துல நான் இங்க எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இனிஷியலா நமக்கு வந்திருக்க இந்த வேல்யூ STR1 ABC 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 வச்சுக்கலாம். அதே மாதிரி STR2 ABC. ஸோ இந்த 2 வேல்யூஸ் நம்ம இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ இதுல இப்போ வந்து செக் பண்றோம். இப்போ இது உள்ள வரும்போது 2 தடவை லென்த் கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல STR1 ஓட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ STR1 ஓட லென்த் வந்து 9, STR2 ஓட லென்த் வந்து 3. சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப இந்த மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னா இது 3 தான் எடுக்கும். அதாவது லென்த் 1 ஓட வேல்யூ வந்து 1 இருக்கு, லென்த் 2 ஓட வேல்யூ 3 இருக்கு. அப்படின்றப்ப ரெண்டுத்துல எது மினிமம் வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம 2 ஸ்ட்ரிங் டிவைட் பண்ண முடியும்னால இந்த மினிமம் 3 எடுத்துக்குது. இப்போ இது பேக்வர்ட் ஐட்ரேட் ஆகும். முதல்ல இதோட வேல்யூ 3 இருக்கு. ஸோ இப்போ வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வேலிடான்னு பார்க்கறதுக்கு மேல வரும். இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ வந்து 3 இருக்கும். அதுக்கப்புறம் STR1 STR2 இந்த 2 ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்க மேல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த STR1 and STR2 அந்த ஐயோட வேல்யூ 3. இங்க நம்ம 2 லென்த் கால்குலேட் பண்றோம். அதாவது இந்த STR1 ஓட லென்த் 9, சாரி அதே மாதிரி STR2 ஓட லென்த் வந்து 3. இப்போ வந்திருக்க k வேல்யூ இந்த 2 வேல்யூமே டிவைட் பண்ணதா? இப்போ வந்திருக்க இந்த k வேல்யூ இந்த 2 வேல்யூமே டிவைட் பண்ணதா செக் பண்றோம். இப்போ நமக்கு இங்க வந்து k வேல்யூ அப்படின்றது 3. சாரி இங்க நான் போறேன். ஸோ இங்க வந்திருக்க k வேல்யூ லென்த் 1 ஓட வேல்யூன்றது 9, k வேல்யூன்றது 3. ஸோ 9 டிவைட் பை 3 அப்படின்றப்ப இதுல ஏதாச்சும் மீதி இருக்கான்னு செக் பண்றோம் அப்படின்னா அது 0. ஸோ இந்த கண்டிஷன்ல இது ட்ரூ ஆகுது. ஆர் அடுத்தது லென்த் 2 ஓட செக் பண்றேன். லென்த் 2 ஓட 3 டிவைட் பை 3 அப்படின்றப்ப இதுவும் 0 ஆகுது. அப்படின்றப்ப இந்த if என்ற கண்டிஷன் உள்ளே போகாது. ஏன்னா 2 தடவை டிவைட் பண்ணும்போதுமே 0 தான் வருதுன்றதுனால. ஸோ இப்போ இந்த எல்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ இந்த எல்ஸ் பார்ட்ல ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த STR1 இருக்க வேல்யூவையும் இந்த STR2 இருக்க வேல்யூவும் ரெண்டுமே ஒண்ணா இருக்கின்ற பட்சத்துல நான் ட்ரூ ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த ஜாயின் வேர்ட்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஸோ STRன்ற அதாவது பேஸ் வேல்யூவையும் இந்த k அப்படின்றது இந்த k ஓட லென்த். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேல்யூவை மல்டிபிள் டைம்ஸ் மேப் பண்ணோம் அப்படின்னா 2 வேல்யூவும் ஒண்ணா இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்க நம்ம 2 வேல்யூ ஒண்ணா இருக்கான்னு செக் பண்றோம். இந்த 2 வேல்யூ ஒண்ணா இருக்கின்ற பட்சத்துல நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த கேஸ்ல இந்த ஸ்ட்ரிங் STRன்றது நமக்கு ABCன்னு வரும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இதுல ஸோ இந்த STR1ல நமக்கு உள்ளுக்குள்ள கொடுக்குற இன்புட் வேல்யூ என்ன அப்படின்னா ABC அண்ட் இதோட N1 வேல்யூன்றது 9. அதே மாதிரி STR2க்கு நம்ம கொடுக்குறது அதே ABC தான். N1 வேல்யூன்றது 3. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ உள்ள வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜாயின் வேர்ட்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங்ன்றது ABC வருது, இன்டிகேன்றது 9 இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இது வந்து 9 டைம் ஆட் பண்ணும். ஸோ ABC ABC அப்படின்னு சொல்லிட்டு 9 டைம் ஆட் பண்ணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2ல ABC அப்படின்னு 3 டைம் ஆட் பண்ணும். ஸோ 3 டைம் ஆட் பண்ணிட்டு இந்த பேஸ் வேல்யூ ரெண்டுமே ஒண்ணா இருக்கா? ஸோ இது ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே ரெண்டு ஒண்ணா இருக்குன்ற இந்த கேஸ்ல ஸோ இங்க ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குது. ஸோ ட்ரூ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஸோ இங்க நமக்கு ட்ரூ அப்படின்னா இந்த வந்திருக்க இந்த k வேல்யூன்றது பெர்ஃபெக்ட்டான லாங்கஸ்ட் டிவைட் ஸ்ட்ரிங் தான். ஸோ அப்படின்றப்ப இந்த வேல்யூ 0ல இருந்து அந்த ஐயோட அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரையுமே நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதே தான் நான் இங்கே எழுதிருக்கேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல இது 2 லென்த் கால்குலேட் பண்றேன். கால்குலேட் பண்ணிட்டு இது வேலிடா செக் பண்றேன். ஸோ ஒன்ஸ் இது வேலிடா இருக்கிற பட்சத்துல இந்த சப்ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ வேலிடா இல்ல அப்படின்னா நான் எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். தேங்க்யூ.